அப்படின்னு எல்லாம் கரெக்டா இருக்க? இருக்கு சார். போலீஸ்க்கு எப்படி தண்ணி காட்டலாம்னு நீ புஸ்தகமே எழுதலாம். அவங்களுக்கு எப்படி கடுக்கா கொடுக்கலான்னு நீ காலேஜே நடத்தலாம். இந்த பாப்பா நாயுடுங்கிற பிரெயின் இல்லைன்னா உங்க பிளான் எல்லாம் சக்சஸ் ஆகாது. நீங்க பாராட்டிக்கும் போது பார்ட்னரை மறந்துடுறீங்களே. என்ன 9? என்ன நாயுடு, யார் இந்த புதுசு? 8 தள்ளிட்டேன், 9 சேர்த்துக்கிட்டேன். வாழ்க்கையில சீரியஸ்னஸே கிடையாதா மிஸ்டர் நாயுடு? பார்ட்னர், வாழ்க்கையே பர்மனன்ட் கிடையாது. பட் ஒன் திங், இந்த ரயில் எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கும். ஓகே, லெட் அஸ் டாக் பிசினஸ் நாயுடு. ஓகே 9, நீ போகலாம். ஏன் நாயுடு, கஞ்சா சரக்கெல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிய? மோப்பம் பிடிக்கிறதுல போலீஸ் நாயே எங்கிட்ட தோத்து போவோன்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். பொட்டியை திறந்த உடனே கஞ்சாவோட வாசனை கமகமன் வந்தது. லபக்குன்னு மூடிட்டேன். ஃபைன். சீட்டா, பேக்கிங் எல்லாம் எல்லாத்தையும் பேக் பண்ணி அந்தந்த பிரான்ச்சுக்கு அனுப்பிச்சிட்டேன். குட். 20 லட்சம் ரூபாய் சரக்க நம்ம டோனி கிட்ட பாம்பேக்கு அனுப்ப போறேன். பிரின்சிபல், பிரின்சிபல், மாணவர்கள் ஒற்றுமை, மாணவர்கள் ஒற்றுமை, பிரின்சிபால், மாணவர்கள் ஒற்றுமை, பிரின்சிபால், மாணவர்கள் ஒற்றுமை. ஏன் கத்த மாட்டேங்கிற? நான் பொம்பளை கத்தல? பொம்பளையா? எங்கம்மா எங்க? ஏ பார்த்தா சாருக்கு தெரியலையோ? உனக்கு வேணா அப்படி தெரியுது, எனக்கு கண்ணு மறைக்குதம்மா. ராஜா, ஏமா நீ ஒரு பொம்பளை நிரூபிக்க இன்னொரு ஆள் தேவையா? ராஜா, இவன் யூனியன் ஸ்ட்ரைக்ல சேர மாட்டேங்கிறான். என்னடா? இப்ப நம்ம எல்லாம் இங்க படிக்க வந்திருக்கிறோம். எனக்கு ஒரு பீரியட் போச்சுன்னா ஃபீஸ்ல 50 ரூபாய் போன மாதிரி. 50? கல்லூரி நிர்வாகம் வாழ்க ஒழிக. பிரின்சிபால், ஒரு 50 தானே வந்துச்சு. ஏய், பிரின்சிபால் ஒழிக. கம்பை தூக்கிய மாதர்குலம் வாழ்க. கம்பை தூக்கிய மாதர்குலம் வாழ்க. பிரின்சிபால். உள்ள போக கூடாது, மாணவர்கள் ஸ்ட்ரைக் நடக்குது. நாங்கள் மாணவர்கள் அல்லவே, பேராசிரியைகள். யாரா இருந்தாலும் சரி, உள்ள போக கூடாதுன்னா போக கூடாது. என்னை தடுப்பதற்கு நீ யார்? நான் கொடிமலர், தமிழ் பேராசிரியை. சோழனின் சொந்தக்காரி, சேரனின் சந்ததி, பாண்டியனின் பரம்பரை. துரத்தி வந்த புலியதனை முரத்தினாலே அடித்து துரத்திய சிங்கார மரத்தியின் பரம்பரை. அறுத்து தள்ளாதீங்க அம்மா தமிழ் தாயே, போங்க. சீருவா. நில்லுங்க. எங்க போறீங்க? கிளாஸுக்கு. நீ ப்ரொஃபசர் தங்கச்சி இல்ல, போவேன்னு தெரியும். ஆனா மாணவர்கள் ஸ்ட்ரைக்குக்கு நீங்க எல்லாம் மரியாதை கொடுத்தாகணும். மாணவர்கள் படிப்புக்கு மரியாதை கொடுக்கணும். இந்த கட்டடம் ஒண்ணு ஃபேக்டரி இல்ல, உங்க உழைப்பை ஏமாத்துறது. இது காலேஜ், நீங்க படிச்சு முன்னேற இடம். இங்க எதுக்கு ஸ்ட்ரைக்? எங்களை நீங்க ஆதரிக்காம போனீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வாங்கடா போலாம். போடுங்கடா.
behave yourself. இன்ஸ்பெக்டர், இந்த மாணவர்கள் தான் அரஸ்ட் தேவையில்லை. மிஸ்டர் கௌரி சங்கர், ஏன் தடுக்கிறீங்க? சாரி சார், ஆஃப்டர் ஆல் இது நம்ம குடும்ப தகராறு. பெற்றவங்களுக்கு பிள்ளைகளுக்கு நடக்கிற சண்டை மாதிரி நம்ம பிள்ளைகள் கை தூக்கலாம், நம்ம போலீஸா கூப்பிடுவோம். நமக்குள்ள பேசி தீர்த்துக்கலாம். ஐ கரெக்ட் சார்? சாரி ஃபார் த ட்ரபிள் இன்ஸ்பெக்டர், நீங்க போகலாம். ராஜா, ஃபர்ஸ்ட் டைம் ஒன்னு நான் வார்ன் பண்றேன். யூ ஆல் கேன் கோ. ஐ செட் கோ. மிஸ்டர் கௌரி சங்கர், கலாட்டா பண்ண பசங்களுக்கு பாடம் கத்துக் கொடுக்க வேண்டாமா? அதான் கத்து கொடுத்துட்டோமே. What do you mean? மன்னிப்பு இருந்தாலும் சார், இனிமே ராஜா எந்த தவறும் செய்ய மாட்டான். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. எங்க அண்ணிய காணோம்? நம்ம எங்க போயிட்டு இப்படிதான் சத்தம் இல்லாம வருதா? இந்த காலத்துல வயச பக்கத்துல வச்சுக்கிட்டு ஆம்பளைங்க எப்படி சத்தம் போட முடியும்? என்னன்னு ஷட் அதெல்லாம் உன்னுடைய வருங்காலத்துல. என்னுடைய காலத்துல எப்போ ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் இல்லைங்க. அப்படி சொல்லிட முடியாது. எந்த காலத்திலயுமே பொம்பளை வாய்ஸுக்கு தான் மதிப்பு அதிகம். அதனால்தான் தமிழ் மொழியே தாய்மொழின்னு சொல்றோம். ஏன் தகப்ப மொழின்னு சொல்லக்கூடாதா? ப்ரொஃபசர்னா எதுக்கும் ஒரு விளக்கம் தானா? அப்ப நீ விளக்கு. பாத்திருக்கியா அண்ணே? அண்ணியும் ஜோக் அடிக்கிறாங்க. எந்த சங்கடமா இருந்தாலும் சரி, அதை மறைச்சு சதா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் உங்க அண்ணியினுடைய ஸ்பெஷாலிட்டி. அதனாலதான் இந்த குதிரை இவ்வளவு நாளா ஓடுது. சரி சரி, காஃபி சாப்பிடலாம் வாங்க. என்ன ரகு, காலேஜ்ல நேத்து ஸ்ட்ரைக் கலாட்டா. நம்ம ராஜா தான் லீடர் இருந்து கல்லறிஞ்சு கண்ணாடி கதையெல்லாம் உடைச்சு படிக்க அமிச்சா ராஸ்கல் ரவுடித்தனமா பண்றான். ஆமா, அத்தாரிட்டிஸ் ஏதாவது போலீஸ் ஆக்ஷன் எடுத்தாங்களா? போலீஸோட பிரில்லியண்டா ஒரு ப்ரொஃபசர் ஆக்ஷன் எடுத்தாராம். ப்ரொஃபசரா? ஆமா சார், பேர் மிஸ்டர் கௌரி சங்கரா, எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபசர். அவர் தான் கடைசியில ராஜாவை அடக்குனாராம். வெரி குட், கௌரி சங்கர். ரகு, அவருடைய வேற புடிச்ச விசாரிச்சு வை. எதுக்கு சார்? பயப்படாத, மிரட்டுறதுக்கு இல்ல, பாராட்டத்துக்கு தான். யூ கேன் கோ. ஓகே சார். ராஜா, காலேஜ்ல என்னவோ பெரிய லீடர் ராமினி. அத கேக்குறீங்களா? நேத்து காலேஜ் அந்தர் பண்ணிட்டேன். அடி தூள். ஷாப். பெத்த தாய் அடிச்சுட்டு நான் பெரிய வீரனை எந்த மடையும் சொல்ல மாட்டான். காலேஜ்ங்கிறது கோயில் மாதிரிடா. யூ பிளி ஃபூல். டாட், அது உங்களுக்கு கோயிலா இருக்கலாம், எனக்கு பிளே கிரவுண்ட். பை. காலேஜுக்கு டைம் ஆச்சு, என் டைங்க என்ன தோல்ல இருக்க. சாரி. வர வர எல்லாத்தையும் நீங்க மறந்துடுறீங்க. ஒன்ன மறக்கலையே. அது விதி. முடிச்சு போட்டாச்சுல, மறக்க முடியாதே. மறந்துட்டா? இந்த டை எதுக்காக கட்டுற? ஓடி போயிட்டா பிடிச்சுக்கிறதுக்கு. என்ன இது? என்னது? விடுங்க. ஏ, என்ன இது காலேஜ் போற நேரத்துல? வேற நேரமே இல்லையே. கோட் எடுத்துட்டு வரணும். ஐயோ, என்னங்க இது? பாக்கெட் ஓட்டை. பாக்கெட் ஓட்டையா? அடிக்கடி காசு எடுக்க பைக்குள்ள கை விடு, அதனாலதான் ஓட்டேன். தச்சிருவா? என் வாயா பாக்கெட்ட. பரவாயில்ல, பின் போட்டுக்கிறேன். என் மூக்க நடிங்க. ஐயோ, நான் மூக்கிலேயே இருக்கு. அடுத்தது என்ன வேணும்? நீதான் வேணும். விடுங்களே. ஏன்? ராதா பாத்துட்டு போறா. அவளுக்கு நான் என் முன்னாடி நான் கட்டி முடிச்சுக்கிறேன். விடுங்க, பிரீஃப் கேஸ் எடுத்துட்டு வர வேண்டாமா?
என்னம்மா ஒண்ணு இல்ல என்னமா மயக்கமா இருக்கு. டிஃபன் சாப்பிட இல்ல ஏன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை விரதம். வெள்ளிக்கிழமையாவது மண்ணாங்கட்டியாவது வெள்ளி சனி ஞாயிறு வாரத்துல 7 நாள் விரதம் இருந்தீங்கன்னா உடம்பு என்னத்துக்காகும்? ஏற்கனவே பெரிய பயில்வான். இது கடவுளுக்காக தாங்க. இப்ப கடவுள் என்ன கஷ்டப்படுறான்னு நீ பட்டி இருக்க. நீங்க நல்லா இருக்க வேண்டாமா? அதுக்காகத்தான் கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த பாரு, இப்படி வேண்டுதல் பண்ணியே எனக்காக பட்டி கிடந்து நீ உயிரை விட்டீனா என் கதி என்ன ஆகிறது? பார்வதி, இன்னைக்கு நான் ஒரு உண்மை சொல்லட்டுமா? உனக்கு முன்னால நான் செத்து போயிடும் பார்வதி. நீ போயிட்டீங்கன்னா என்னால வாழவே முடியாது. என்னங்க இது பாருங்க, நானும் ஒண்ணு சொல்றேன். அந்த சான்ஸ் நிச்சயமா உங்களுக்கு நான் தரமாட்டேன். டைம் ஆச்சு, புறப்படுங்க. என்னங்க கழுத்தை இருக்குது, கை கழுத்தை இருக்குது. நீங்க அது கொடுத்த மறந்துட்டியே. அப்போ நீ என்ன சொன்னாலும் ராஜா கேட்பான்னு சொல்ற. ஈசி, வேற எப்படி? அதாவது ராஜா இருக்கிற இடத்துலதான் நீ இருப்ப, இல்ல இருக்கணும்னு ஆசைப்படுவ, அப்படித்தானே? டாடி கிட்ட என்னமா வைக்கும்? உன் செலக்ஷனை நான் குறை சொல்ல மாட்டேன். குட் செலக்ஷன். ஜெயக்குமார் என்னுடைய பிசினஸ் பார்ட்னர். அவனுடைய மகன் ராஜா உனக்கு லைஃப்ல பார்ட்னர் வரணும் தானே நானும் ஆசைப்படுவேன். Indian economy is not an underdeveloped economy. It is a developing economy. நம்முடைய நாடு பொருளாதார வளர்ச்சி அடையாத நாடு என்று சொல்ல முடியாது, வளர்கின்ற நாடு. நம்முடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையா இருப்பது நாட்டுக்கட்டை. வைட்டமின் வந்திருக்கு. பெரிய வைட்டமின், கை கடங்காது. எக்ஸ்கியூஸ் மீ சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எதுக்கு ட்ரெஸ் பண்ணிக்கிறது இல்லையா? ஃபுல்லி டெவலப்ட் எக்கானமி. உட்கார். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா வளம் இருந்தும் விஞ்ஞான முன்னேற்றம் இருந்தும் நம்முடைய நாடு தன்னிறைவு பெறாததற்கு காரணம் ஜனத்தொகை பெருக்கம் தான். ஐ மீன் பாப்புலேஷன் growth. இதற்கு காரணம் மூட நம்பிக்கை, படிப்பில்லாமை. ராஜா சார், நான் இப்ப என்ன சொன்னேன்? சார், எல்லா வளம் இருந்தும் தலை முதல் கால் வரை நீர்வீழ்ச்சிகள். எக்ஸ்கியூஸ் மீ, இமயம் முதல் குமரி வரை நீர்வீழ்ச்சிகள், ஆறுகள் இருந்தும் வளமான பிரதேசங்கள் இருந்தும் நாம் அதை பயன்படுத்திக்க முடியாம பார்த்துக்கிட்டே இருக்கமே. போச்சு, பெஞ்சோட தூக்கிட போற. எக்ஸலண்ட், எக்ஸலண்ட். எல்லாரும் ஒரு தடவை கை தட்டுங்க. உன்னுடைய வர்ணனையை நான் பாராட்டுறேன். ஆனா உன்னுடைய புத்தி படிப்புல போகல, வேற எதிரையோ போயிட்டு இருக்கு. கெட் அவுட். சாப்பிட பிரெட் மசாலா கொண்டுட்டு வா. கூல் ட்ரிங்க்ஸ் காஃபி தான் சார் இருக்கு, பாக்கியெல்லாம் 12 மணிக்கு தான் ரெடி ஆகும். கேட்டதை கொடுக்க முடியலன்னா நீங்களா ஏன்டா கேண்டீன் நடத்துறீங்க? சார், நீங்க எல்லாம் படிச்சவங்க, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. மரியாதையா?
ரிப்பேர் பண்ணிக்க